ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வேறு என்னெல்லாம் இந்த ஜாப்க்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்காக வந்து ஹைர் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களோட ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இது. கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில், இமெயிலில், சேட்டில், அதுக்கப்புறம் வந்து மற்ற கம்யூனிகேஷன் சேனல்ஸில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச வேண்டியதும் வரும், ஃபோனில் பேச வேண்டியதும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில், சேட் அது மூலமாகவும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் செமி வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட இஷ்யூஸ்க்கு வந்து சொல்யூஷன் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா, அதனால் கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து உங்களெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் கஸ்டமர்ஸ் வித் ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து பேசுகிறீங்க இல்லையா, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி, டீட்டெயிலாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் அக்யூரேட் அண்ட் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து உங்களை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவை இருந்துச்சுனாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்யூஷன் இல்லைன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கஸ்டமர் சர்வீஸ் ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் ரோலில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பேசவும் செய்யணும், சேட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதனால் வேர்பல் ரிட்டன் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் சிஸ்டம்ஸ், அந்த சிஆர்எம் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சிஆர்எம் டூல்ஸ் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கும். அது இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காகவே தெரிஞ்சிருந்திருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா, அதனால நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெடிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஈவினிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காம்படிட்டிவ் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ரிமோட் ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி சப்போர்ட் இதெல்லாம் வந்து கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க சைட்லேருந்து ஆஃபர் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2+ இயர்ஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து யார் ஹைர் பண்ணுறாங்கன்னா குட்வி இவங்க தான் வந்து ஹைர் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரோலுக்காக வந்து ஹைர் பண்ணுறாங்க. இந்த ரோல் பேர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.